இன்றைக்கி நான் நினச்ச மாதிரியே காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். நான் எந்திரிக்கும் போதே குட்டிமாவும் எந்திரிச்சிட்டாங்க. வாக்கிங் போக வேணாமா, என் கூட படுத்து தூங்குங்கன்னு சொன்னாங்க. அது இதுன்னு சமாதானப்படுத்தி நான் படுக்க வச்சுட்டு நான் வாக்கிங் கிளம்பிட்டேன். ஆனால் வர வரலையுமே மேடம் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கவே இல்லை, அழுதுட்டு தான் படுத்துட்டு இருந்தாங்க. வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க கூட கொஞ்ச நேரம் படுத்து தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க வேலையை செய்ய ஆரம்பித்தேன். ரொம்ப டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால ஒரு பக்கம் வந்துட்டு கீரை வதங்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மெட்டபாலிசம் ட்ரிங்க் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் தான் எடுத்துக்கணும். அதனால் இன்றைக்கி வந்து கேரட், முட்டைக்கோஸ், கொத்தமல்லி தழை, வெங்காயம், குடமிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து தேவையான அளவுக்கு முட்டையும் உடச்சி ஊற்றி நல்லா கலக்கிட்டு ஆம்லேட் மாதிரி போட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் பீன்ஸ், கேரட் சேர்த்து பொரியல் மாதிரி செஞ்சுட்டேன். எதிர்பார்க்காத டைமில் இன்றைக்கி சிலிண்டர் தீர்ந்துருச்சிங்க. ஆல்ரெடி வரகு சாதத்தில் லெமன் ரைஸ் செஞ்சுட்டேன். அதனால் ஜெய்குட்டி அதையே சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. குட்டிமாக்கு வந்து 8:30 மணிக்கு தான் வேன் வரும். சரின்ட்டு வெளியே சாப்பாடு செஞ்சு எக் ரைஸு செஞ்சு கொடுத்துட்டேன். சாப்பாடு ரெடியாக கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லிட்டு குட்டிமாவை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் சாப்பாடு கொடுத்தேன்.